வெல்கம் டு டைம் வேஸ்ட் சேனல். நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா குக்கிங் பண்ண போறோம். எப்படி வருதுன்னு தெரியல. எப்பவுமே வந்து இந்த 4 செவருக்குள்ளேயே பண்ணி பழகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓடல, இது ஓடுதான் பார்க்கலாம். எதுவும் ஓடாது, இருந்தாலும் பண்றோம் எங்க ஆசைக்கு. வாங்க சுத்தி கஞ்சா கச்சுற மாதிரி உட்காந்து காய்கறி கும்பல் சுத்தி காட்டுறாங்க. காய்கறி விட்டுறான். சூசனே பாரு, இங்க பாத்து சொல்ல மாட்டேன். நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோல ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போறோம். சிக்கனை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். வாங்க உப்பலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை தான் ஆரம்பிச்சிருக்கோம். முட்டையோட நண்பா நீ அப்படியே ரொம்ப ஆக்சுவலி நாங்க வீடியோ எடுக்க வந்த இடமே இது இல்ல. நாங்க எடுக்க இடம் வந்த இடம் வந்து உள்ள ஆத்துக்குள்ள வந்து எடுக்கலான்னு வந்தோம். ஆத்துக்குள்ள எல்லாம் அசியா இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா எல்லாரும் காலையில வந்து வேலைக்கு காமிச்சிட்டாங்க போல 6 மணிக்கு. அதனால பாக்குற இடம் ஃபுல்லாவே அதான் இருக்கு. சரி அங்க வேணா இங்க வந்து எடுப்போம்னு பார்த்தா இங்க அதுக்குள்ள கார்பரேஷன் வந்து ஒரு ஆள் வந்துட்டாரு. தம்பி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. காம்பவுண்ட்ஸ் ஏதோ கோயில் போல கும்பாபிஷேகம் நடக்குது. அதிகாரி எல்லாம் வருவாங்க, சீக்கிரம் பண்ணிட்டு போங்கன்னாரு. சரி நான் இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சைடு போலாம். அப்படியே கண்ணி எரியுது இந்த இடத்துல. ஏன் அப்படியே ஏதோ நார்மலா பேச மாட்டான். கட்டெல்லாம் பண்ண முடியாது, போடுவேன். அதாவது என்னன்னா இங்க இருக்கவங்கள திரட்டுறதுக்குள்ள எனக்கு வந்து உயிர் வந்துருச்சு. அதாவது பிளான் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு பிளான். மணி என்ன மணி பாரு, வால்பேப்பர்லாம் ஷார்ப்பா 9 மணிக்கெல்லாம் வந்தேன்டா. கேமராமேன் ஆளாளுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. அவனை காட்டேன். அவருக்கு வந்து ஏதோ கல்யாணம் இருக்கு. நான் 11 மணிக்கு போகணும்னா, ஆனா சமைக்க வந்ததே 11 மணிக்கு தான். இவர் கேட்டா போன் வாங்கி கொடுத்தாங்களா வீட்டுல. திரும்ப நான் மூஞ்ச காட்டுறான். போன் வாங்கி கொடுத்தாங்களா, அதனால வரமாட்டான். காசு இல்லையா. அவன் கேட்டா அவங்க அண்ணன்றான். இன்னும் 5 பேர் வர வேண்டியது வரவே இல்லை. ஒழிட்டாங்க போட்டு ஒழுத்துறாங்க. பயங்கரமா ஒழுத்துறாங்க. இவங்க பாருங்களேன், சமையல் பண்றா எப்படி பண்ணுவான். ஜாலியா உட்காந்து பண்ணுவாங்க. அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். சமையல் பண்ணவே வரல, vlog பண்ண தானே வந்தீங்க. இல்ல அதாவது சமையல் பண்றதா ஐடியா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு vlog எடு. गाइस ஃபர்ஸ்ட் வந்தோட முட்டையை வேக வச்சிட்டோம். குறஞ்சது ஒரு 10 முட்டை கிட்ட வேந்திட்டு இருக்கு. அவர் வந்து அதாவது பியர் கிரில்ஸா மாறிட்டாரு. இந்த காடு ரொம்பவே ஆபத்தான காடு. இந்த காட்டுக்குள்ள நாங்க வந்திருக்கோம். இப்படி வாங்க. இப்படி இந்த காட்டுல மனுஷ தடமே இருந்தது இல்ல. நாங்க பொங்கச்சூறாங்களான்னு தெரியல. ஃபுல்லா நெருப்பா வந்துருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றேன் நடுவுல வந்து அதாவது நான் தான் பியர் கிரில்ஸ் சிறப்பு ராணுவ படையில பணியாற்றினவன். இந்த காட்டுல என்ன பண்றீங்க? என்ன ஒரு முட்டை எங்க போறதுன்னு தெரியாம வழி தேடிட்டு இருக்கான். ஏற்கனவே முட்டை மாமா துணை போய் வெங்காயம் விட்டு வச்சாங்க. சுண்டுதான் இதுக்கான கரெக்டான ஆளு. வெங்காயம் வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என்னை சொல்லி ஊத்து. ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே. ஐயே வெந்துருச்சு. அப்படியே தெரியாம வச்சுட்டேன். அதுல உட்காந்து ஊதுறோம். ஊதுனாதான் போகும். பெரிய கரண்ட் வேணும்டா. இது இதுவும் இல்லை. நான் வெங்காயம் அது தக்காளி போடணுமா? வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்ப போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் கை எரியுதா? போடுங்க டக்குன்னு. மசாலா இப்ப போடுறதுடா. மசாலா கடைசியா போண்டா. கறி போடுமா? தக்காளி அப்புறம் போட்டுக்கலாம். கழுவவே இல்லையாடா இன்னும். கழுவோட மஞ்சத்தூள் போண்டா. சிம்ல வைக்கிறதா? தெரியாதா? கறியை கொட்டி விடுவா. கழுவணும்டா. ரத்தமா இருக்குடா.
கறி அப்படியே போடுவாங்க. அறிவுங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான் வீட்லயே கழுவிட்டு வந்து என்னன்னா கறியை கழுவுல கழுவிட்டு ஆத்துல போய் சலன்னு ஒரு போட போட மஞ்சள் தூள் எடுத்து போய் கழுவிட்டு வரும். மஞ்சத்தூள் நான் கையில கழுவிட்டு வந்துடுறேன். மஞ்சள் தூள் போடுவாங்க. மஞ்சத்தூள் எடுத்தா என் பின்னாடி ஏதாவது ஒருத்தர் ஒடியாங்க. அது எடுத்தாச்சு இறக்கி வைங்கடா. அவ்வளவு தண்ணிலாம் தேவைப்படாதுடா. மாமா இன்னும் கறி கழுவுல இறக்கி சட்டியை இறக்கி வைங்கடா. சட்டையை இறக்கு மாமா. இன்னும் வேலை இன்னும் அறியறது இன்னும் இருக்கு. இறக்கி வை மாமா. இறக்கி வச்சு நீங்கள வச்சுட்டு நம்ம சமைக்கிறோமா இல்ல சண்டை போடுறோமான்னு தெரியல. கத்திக்கிட்டே இருக்காங்க. இதாயிடுச்சு, எரியுது பயங்கரமா. அதாவது சோப்பா தாய்மாமேசி சோமந்து வாராண்டி அவன் தங்க கோலிச்சு கொண்டு வாரான். அது என்ன பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியா இரு. என்ன பிரச்சனைனா இப்போ வந்து என்ன நான் வந்து எனக்கு தெரியாது சமைக்கிறத பத்தி. வெறும் 200 மில்லி வாங்கிட்டு வந்தேன், எண்ணெய் பத்தல, அதனால எண்ணெய் வாங்க அமைச்சிருக்கேன். சொம்பு கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்காங்க. 200 ml தான் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன், அது பத்தல, அதனால ஆள் அமைச்சிருக்கு. அவன் எங்க போனானா லண்டனுக்கே போயிட்டானான்னு தெரியல, ஆளே காணாம. வரட்டும், அவன் என்ன செக்க எடுத்து அதை ஆட்டி எடுத்து வருவான். சேலஞ்சா வீடியோ எப்படி எடுக்குன்னு தெரியல. அதாவது இம்பார்ட்டன்டான மூமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிருது. இப்போ இந்த விஜய் சுத்துலாம் எப்படி ஃபுல்லா எடுப்பாங்க போலடா இவனே. ஆரம்பிச்சது முடிவு வரைக்கும் ஃபுல்லா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயிர் வாங்கிட்டு வந்து வண்டியிலே இருக்கு. எவ்வளவு வாங்கிட்டு வந்த? 10 ரூபாய் தயிர் வாங்கிட்டு எதுக்குடா வந்த? சும்மா கொஞ்சம் கறி குழம்பு தயிர் ஊற்றி சாப்பிடுறதா. 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டு வந்துட்டு பேர் சாப்பிடுவாங்க. நண்பா மூக்க சிந்திக்கிட்டே இருக்க, அப்படியே கீழே ஊத்திர போகுது, அதெல்லாம் பாத்துக்க. கட்சி மூக்கு துடைக்கிறதானே எடுக்கிறான்டா அவன். என்ன வெளியே வரட்டும் இதான் வந்துருச்சேடா. மசாலா இன்னும் இதாகல தானே. நக்கி பாரு, வா துளசி, நக்கி பாரு துளசி. மசாலா இதாகிடுச்சா? நக்கும் துளசியா? என்ன அது நடிக்கிறான்டா டேய். உப்பு அதிகமா இருக்கணும். உப்பு அதிகமா இருக்கணும். உப்பு இல்ல போயிடு. காட்டு எனக்கு கொட்றா. சுத்தம் செய்யப்பட்ட நாட்டு கறி போடு, அப்படியே போடு, அப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமா போடு, கொஞ்சம் கொஞ்சமா போடு, தெரிக்கும். சட்டையை போடுறா நீ. நடு துளசிகான் சட்டியை போடுறா. அவ்வளோதான். நீங்க இப்படி துளசியா இப்படி என்ன பண்ண? சட்டையை பிடி. சட்டையை பிடி. பின்னாடி நிற்கிறவங்களாம் பார்த்துங்க. செம்மையா ருசிக்கிறோம். ஆள் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னாரு. கார்பரேஷன்காரன் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து சரக்கு முடிஞ்சு சைடிஸே எல்லாம் சரக்கு எடுத்துட்டு இருந்தேன். சீக்கிரம் தாங்க பண்ணுறாரு. என்ன கதைன்னே தெரியல. கதையோ கதை. ஃபைனல் அவுட்புட் எங்கடா? அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. ரெடி பண்ணியாச்சு. மாமா தான் ரெடி பண்ணது ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து. ரெடி பண்ணுங்களானா இப்பதான் உரிச்சிட்டு இருக்கான் இலை போட்டதுக்கு அப்புறம். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வந்து எவனுக்குமே சமைக்க தெரியல. இவன் தான் நல்ல வேலை இருந்தான், இல்லைன்னா இன்னைக்கு அதோ கதி தான், நாமத்தை போட்டு தான் போயிருக்கணும். ஆனால் நல்லா வந்துருச்சு டேஸ்ட். ஆனால் நான் லைட்டாக மீன் குழம்பு மாதிரி இருக்கு, ஆனால் சரியான டேஸ்ட். சூப்பரா. எப்படி நான் செஞ்ச இப்பெல்லாம் கேட்டா பேசாரா கட் பண்ணிக்கோனே. சரி ரைட்டு, நம்ம வந்து சாப்பிட்றப்போ அப்படியே வீடியோ போட்டுருவோம். போறா. ஆஹா வா. 2 1 வா.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு சத்தியமா வேற லெவலில் நினைச்சு கூட எல்லா பாராட்டி உனக்கு தான் சேரும். அது திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கும் போல வீடியோவில். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் உண்மையாலுமே சொல்றேன், சாப்பாடு வேற லெவலு. காய்கறிலாம் இருந்துச்சு நல்லா. ஒரு பெப்சி குடிச்சிட்டு போய் படுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஆக்சுவலி என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஆறு ஆல்ரெடி போயிட்டாங்க, 3 பாய்ஸ் போயிட்டாங்க, குளிச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், பை. இந்த வீடியோ அதோட முடியுது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை. டைம் வேஸ்ட்.